வெயில் பாத்தீங்களா எவ்வளவு சுரீல் அடிக்குது. சூப்பரா இருந்தது வெதரு. வெளியிலேயே இருக்கலாம் போல இருந்துச்சு. எங்களோட கார்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா டியூலிப்ஸ் வந்து வளர்ந்துருந்தது. எங்க ஓனர் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வச்சிருப்பாங்க போல. அது 4 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்ப்ரிங்ல தான் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, வெயில் வேற பயங்கரமா அடிக்குது, அது அப்படியே விட்டோம்னா நாசமாயிடும்னு சொல்லிட்டு டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். இந்த வெதர்ல வெளியே போகாம இருந்தா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளியே கிளம்பிட்டோம். பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரெயிலுக்கு போயிட்டு சும்மா வாக்கிங் மாதிரி போலாம் அப்படின்னு உள்ள போனா அங்க ஒரு ரிவர் போயிட்டு இருந்தது. அந்த ரிவரை பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்களும் நடந்து போயிட்டே இருக்கோம். உள்ள அது பாட்டு போயிட்டே இருக்கு காட்டுக்குள்ள. ஒரு 1 hour நடந்திருப்போம். அதுக்கு ஒரு எண்டே இல்லைன்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். கனடால எல்லா ஊருக்கும் எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெயில் இருக்கும் வாக்கிங் போறதுக்கு. எந்த அளவு லேக்ஸ் அதிகமோ கனடால அதே அளவு இந்த மாதிரியான ட்ரெயில்ஸும் அதிகம். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது, அவ்வளோ தூரம் இது போயிட்டே இருக்கும்.